மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை. இந்த புத்தகத்தில் நியமம் 2, ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பிரார்த்தனையுடன் உங்கள் தியானத்தை தொடங்குங்கள். இதயம் முழுவதும் அன்பினால் நிரம்பியிருக்கும் வண்ணம் உங்களது பிரார்த்தனையை சமர்ப்பியுங்கள். இந்த 2வது நியமத்தில் பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. அதை எப்படி செய்யணும், யார்கிட்ட செய்யணும், அதனுடைய விளைவு என்ன, இறுதி நிலை என்ன, இது எல்லாத்த பற்றியுமே சொல்கிறாங்க. பாபுஜி மாஸ்டர் இந்த 10 நியமங்களை எழுதிட்டு இருந்த அந்த நேரத்தில் லட்சக்கணக்கான விலை மதிப்பற்ற உயிர்களை பறிச்சிட்ருக்கிற 2ஆம் உலகப் போர் முழு வீச்சில் நடந்துட்டு இருந்தது. இனவெறுப்பு, மதவெறி, இதோட விளைவாக போரினுடைய 2 பக்கங்கள்லேயும் இளம் வீரர்களோடு சேர்ந்து லட்சக்கணக்கான அப்பாவி மக்களோட உயிரும் பறிக்கப்பட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் நம்மளுடைய இந்தியாவிலையும் மத வெறியினுடைய விளைவால் நம்மளுடைய நாடு ரொம்ப சிதைஞ்சு போயிட்டு இருந்தது. கடவுளோட பேராலையும் மதத்தினுடைய பேராலையும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கொல்லக்கூடிய ஒரு அறிவில்லாத மூர்க்கமான வன் செயல் பாபுஜி மாஸ்டரை ரொம்ப உள்ளாக்கின ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு பாபுஜி மாஸ்டர் ஒரு வாசகத்தை சொல்கிறாரு. அது என்னன்னா, கடவுள் ஒரு குறிப்பிட்ட மதத்திலோ சமய உட்பிரிவிலோ காணப்படுபவர் அல்ல, அவர் சில தோற்றங்களுக்குள் உட்பட்டவரும் அல்ல, மத நூல்களில் அவரை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை எங்கே பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னா, அவரை நம் இதயத்தின் ஆழத்தில்தான் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனையினுடைய குரலை வெளிப்படுத்துகிறாரு. அப்போது கடவுளுங்கிறவர் ஓரொரு உயிரினுடைய இதயத்திலும் எப்போதுமே நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு நித்திய பிரசன்னம். மனிதர்களாகிய நாம் ஓரொருத்தருக்கும் அந்த விழிப்புணர்வுங்கிற ஒரு திறன் அருளப்பட்டிருக்கு. அதன் மூலமாக இந்த பிரசன்னத்தை, கடவுளுடைய பிரசன்னத்தை உணரும் சக்தியும் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்மளால் ஏன் உணர முடியல? நாம் சேர்த்துட்ருக்கிற சிக்கல்கள், மாசுக்கள், இது எல்லாம் தான் அதுக்கான காரணம். அப்போது அது எல்லாத்தையுமே நீக்கி நம்மளுடைய மனதை செம்மைப்படுத்துறதின் மூலமாக, ஒழுங்குபடுத்துறதின் மூலமாக கடவுளுடைய பிரசன்னத்தை எளிதாக நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை சாத்தியமாகறதுக்காக ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியான தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை, இதை எல்லாத்தையுமே பாபுஜி மாஸ்டர் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. இந்த 2வது நியமத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒன்றை பிரார்த்தனையின் மூலமாக, நம்மளுடைய இதயத்தை அன்பால் நிரப்புறதின் மூலமாக அந்த பரம்பொருளை நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. பொதுவாக பிரார்த்தனைங்கிறது எதுக்காக நம்ம செய்கிறோம்? மதம் சார்ந்த மரபுகள் எல்லாத்துலேயுமே பிரார்த்தனைங்கிறது ஒரு தெய்வீகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக, நமக்கு விரும்புறது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அப்படி இல்லைன்னா தீயவைகள்கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக, இதுக்காக தான் பொதுவாக பிரார்த்தனைங்கிறத நம்ம செய்கிறோம். கடவுளை வெளிப்புறமாக ஒரு சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறவரை நாம் பார்க்குறோம். ஆனால் ஆன்மீக புரிதல் அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயமா இருக்குது. எல்லாத்துக்கும் மூல ஆதாரமான பரம்பொருள் நமக்குள்ளே இருக்குது. அப்போது அந்த கடவுளை நம்மளுடைய இதயத்தினுடைய மிக ஆழமான உட்பகுதியில் தான் நாம் தேடணும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போது இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நமக்குள்ள, நம்மளுடைய இதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த மூல ஆதாரத்தோட, கடவுளோட ஒரு இணைப்பை, ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு, அந்த உறவு இன்னும் ஒரு ஆழமான ஒரு தொடர்பாக மாறுறதுக்கும் அனுமதிக்கிற ஒரு உணர்வோடு கூடிய ஒரு முயற்சி தான் பிரார்த்தனை. அதாவது நமக்குள்ளே இருக்கிற கடவுளோட நாம் அந்த உறவை நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு தொடர்பாக இந்த பிரார்த்தனைங்கிறது இருக்குது. அந்த இணைப்பு தெய்வீகத்தினுடைய அருளை நமக்கு ஈர்க்கிறதுக்கு உதவி பண்ணுது. அந்த ஈர்ப்பின் மூலமாக அந்த இணைப்புங்கிறது இன்னும் நிரந்தரமாகுது. அப்போது பிரார்த்தனைங்கிறது பக்தியினுடைய ஒரு அறிகுறியாக கருதப்படுறது. புனிதமான அந்த தெய்வீகத்தோட நம்மளுடைய உறவை நிலைநிறுத்திக்கிறத இது காட்டுது. ஒரு சுவிட்சை தட்டினா பல்பு எரியற மாதிரி அந்த பிரார்த்தனையை சொன்ன உடனே தெய்வீகத்துடனான ஒரு இணைப்புங்கிறது பலப்படுது. அந்த தெய்வீக பிரபுத்துவங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்த உடனேயே நம்மளுடைய நிலை என்னவா மாறுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா,
ஒரு பணியாளனுடையதை போல நம்மளுடைய ஒரு மனோநிலைங்கிறது மாறுது. அந்த ஒரு சேவகனுடைய எண்ணம்ங்கிறது எப்படி இருக்கும்? சேவை செய்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பணி அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மனோநிலைக்கு நாம் மாறிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பரதன் மாதிரி. பரதன் எப்படி தன்னுடைய அண்ணனான ராமர் மேலே ஒரு பக்தியும் மரியாதையும் ஒரு பணிவும் வச்சுருந்தாரோ, அந்த மாதிரி பிரார்த்தனை நிறைந்த நம்மளுடைய மனோநிலையும் நம்மளுடைய மாஸ்டர் மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை, அவரை பக்தியோடு பணியறது, இந்த எண்ணங்களை தவிர வேறு எதையுமே நம்மளுடைய இதயத்துக்குள்ளே புகறத்துக்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மனோநிலை உருவானதுக்கப்புறமா அதுவே பக்தியினுடைய மெய்யான உருவமாக மாறிடுது. இப்போ இதுதான் மாஸ்டரையும் பணியாளனையும் இணையக்கூடிய ஒன்றா ஆயிடுது, அதாவது இணைக்கக்கூடிய ஒன்றா ஆயிடுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு மாஸ்டர் தந்தி அனுப்பக்கூடிய ஒரு முறையை உதாரணமாக சொல்கிறாங்க. தந்தி அனுப்புகிற முறையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு முனை மின்சாரத்தோடு இணைக்கப்பட்ட உடனேயே அந்த செய்திங்கிறது அடுத்த முனைக்கு போய் சேர்ந்துருது. அபியாசியினுடைய விஷயமும் இந்த மாதிரி தான். பிரார்த்தனை சொல்கிறதின் மூலமாக தன்னுடைய சக்தியினுடைய பிரவாகத்தினால ஒரு அபியாசி தன்னை மாஸ்டருக்கு தெரியப்படுத்துகிறாரு. அந்த பக்தியினுடைய விளைவா மாஸ்டரோட சக்தி இவங்க 2 பேருக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த தொடர்பினுடைய வழியாக பணியாளனுடைய இதயத்துக்குள்ளே பாய ஆரம்பிக்குது. இப்படியே படிப்படியாக மாஸ்டருடைய எல்லாமே பணியாளனுக்குள்ளே வந்துடுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது பிரார்த்தனைங்கிறது பக்தனுக்கும் மாஸ்டருக்கும் இடையேயான அந்த இணைப்பை முழுமையாக பலப்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு பொருளாக இருக்குது. இந்த காலத்தில் வைஃபை கனெக்ஷன் மாதிரி ஆரம்பத்தில் அந்த இணைப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உள்ளே நுழையும் போது நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக நாம் ஒரு பாஸ்வேர்டை நம்ம கொடுப்போம். ஒரு தடவை அந்த பாஸ்வேர்டை கொடுத்தா போதும், அதுக்கப்புறமா அது தானாக ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடுது. அதே மாதிரி இந்த பிரார்த்தனையை ஒரு முறை சொல்கிறதின் மூலமாக நம்மளுடைய இருப்பை அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். அப்போது இந்த இருப்பை தெரியப்படுத்துறதுங்கிறது பரம்பொருளினுடைய கவனத்தை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கு ஒரு சமமான விஷயம். அதாவது ஆரம்பத்தில் ஒரு பக்தன் தன்னை மாஸ்டருக்கு தெரியப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் பக்தியினுடைய விளைவாக மாஸ்டரே அவனை நெருங்க ஆரம்பித்து மாஸ்டரோட உண்மையான உள்முக தொடர்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு நல்ல இணைப்பு உருவாகி அவனை இன்னும் முன்னேற்றி கொண்டு செல்லுது. இந்த முன்னேற்றத்தின் மூலமாக தெய்வீக வெளிப்பாடுகள், இயற்கையினுடைய கட்டளைகள், இது எல்லாமே அந்த அபியாசிக்குள்ளே இறங்க ஆரம்பிக்குது. இங்கே தான் தீட்சையினுடைய முதல் அங்கம் தொடங்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாவும் ஒரு ரகசியம் இருக்குது, அதை பற்றி சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, பொதுவாக பக்திங்கிறது தங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயம்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. இங்கேயும் தலைகீழ் மாற்ற தத்துவம் செயல்படுது. அதாவது எந்த அளவுக்கு நாம் பணியிறோமோ அந்த அளவுக்கு உணர்வுறு நிலையில் மேல் மட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பௌதீக மட்டத்தில் நாம் பணியறதுங்கிறத அடிமைத்தனம் அப்படின்னு நாம் சொன்னாலும், ஆன்மீக மட்டத்தில் பணியறதுங்கிறது உயர்ந்த உணர்வுறு நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. ஒரு மனிதனுடைய எண்ணம்ங்கிறது ஒருபோதும் அந்த அளவுக்கு போகிறதில்ல. இன்றைக்கி வரைக்கும் இந்த ரகசியம் ஒரு மூடு மந்திரமாக தான் இருக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது தெய்வீக அருளினுடைய ஓட்டம் தன்னை நோக்கி திரும்புகிற மாதிரி அபியாசி தனக்குள்ள ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்பும் பக்தியும் நிறைந்த இதயத்தோட பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறது. தெய்வீக போதைக்காக இயங்குபவனே, இதயத்தை காலி செய்து கொள், காலி கோப்பைக்குள் தான் மது புட்டி தலைவணங்கும். இது ஒரு கவியினுடைய கூற்று. இதை தான் இயேசுநாதர் சொல்கிறாரு. அவர் மலை மேலே ஒரு அளித்த அந்த மலை உச்சியில் இருந்து அளித்த பிரசங்க கூட்டங்களில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்னென்னா, ஏழ்மையான ஆன்மாக்கள் பலசாலிகள். ஏன்னா பரலோக சாம்ராஜ்யம்ங்கிறது அவங்களுக்கானது. துயரப்படுபவர்கள் எல்லாருமே பாக்கியசாலிகள். ஏன்னா அவங்க ரொம்ப ஆறுதல் அடைகிறாங்க. சாந்த குணம் இருக்கிறவங்க பாக்கியசாலிகள். ஏன்னா அவங்க பூமியை ஸ்வீகரித்து கொள்கிறாங்க.
அதாவது இந்த ஏழ்மையில் இருக்கிறவங்க, துயரப்படுறவங்க, சாந்த குணம் உள்ளவங்க, இவங்க எல்லாருக்குமே, அதாவது இந்த மனோபாவம் கொண்ட ஆன்மாக்கள் எல்லாருக்குமே பணிவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பணிவு கொண்ட மனோபாவங்கிறது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தெய்வீக அருள் நம்மளுடைய இதயத்துக்குள்ளே பாயறதுக்கு அனுமதிக்குது. இதை இயேசுநாதர் ஒரு கருத்தாக சொல்லியிருக்கிறாரு. அப்போது அன்பும் பக்தியும் நிறைஞ்ச இதயத்தோட நாம் பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் போது நமக்குள்ள ஒரு பணிவான மனோநிலை உருவாகுது. அந்த மனோநிலைங்கிறது நம்மளுடைய இதயத்தில் வெற்றிடத்தை உருவாக்குது. அந்த வெற்றிடத்தில் தான் தெய்வீக அருளுடைய ஓட்டம் நமக்குள்ளே பாயறதுக்கு அனுமதிக்குது. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நாம் அடிக்கடி தொடர்பு கொள்வதின் மூலமாக தான் அது கண்டினியூ ஆகும், ஒரு மலர்ச்சியும் அடையும். அப்போது அதுதான் இடைவிடாத பயிற்சிங்கிறது தான் ஒருத்தரை எப்போவுமே ஒரு பிரார்த்தனையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போகுது. அப்போது அன்போடையும் பக்தியோடையும் நிறைந்த இதயத்தோடு அந்த பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் போது, இடைவிடாத பயிற்சி செய்யும் போதும் பிரார்த்தனை நிலைங்கிறது நமக்குள்ளே உருவாகுது. தெய்வீக அருள்ங்கிறதும் நம்மளுடைய இதயத்துக்குள்ளே இயங்க ஆரம்பிக்குது. அந்த இயக்கம் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் அந்த அபியாசி இறுதி நிலையை அடையிறாரு. அப்போ அந்த இறுதி நிலையை அடைஞ்சோடனே அந்த ஒரு கட்டத்தில் அபியாசி தன்னுடைய அன்றாட உலகாதாய பொறுப்புகளை நிறைவேற்றிக்கிட்டே இருந்தாலும் எப்போவுமே பிரார்த்தனை நிலையிலேயே அவர் இருக்கிறாரு. அதாவது எப்போவுமே அந்த இறைவனுடைய நினைப்பிலேயே நிலையான நினைவோடு இருக்கிறாரு. அப்போது இந்த நிலைங்கிறது அவருக்குள்ளே தொடரும்போது உலக விவகாரங்களில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு தொந்தரவோ குறுக்கீடோ இல்லாமல் அவர் எப்போவுமே ஒரு சமநிலையோடு இருக்கிறாரு. அதாவது ஆன்மீகம், லௌகீகம் இது ரெண்டுத்தையுமே ஈவனாக கொண்டுட்டு போகிறாரு. எந்த விதமான பற்றுதல்களும் இல்லாமல் கடவுள் நமக்கு கொடுத்த பொறுப்புகள் தான் இந்த உலகாதாய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் அதே கடவுளினுடைய நினைப்போடையும் எல்லா விஷயங்களையும் அவர் செய்கிறாரு. இப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை உலக விஷயத்துலேருந்து விடுவிச்சுக்கிறதுக்கு சொல்லலை. அதாவது நம்மளுடைய குடும்ப பொறுப்புகள், உலகாதாய கடமைகள் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் செய்யி கடவுளை அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. தெய்வீகத்தோட நினைவோட எல்லா விஷயங்கள்லையும் ஈடுபடுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு மனநிலையை யார் வளர்த்துக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே ஒரு பிரார்த்தனை நிலையிலேயே இருக்கிறாரு. அதாவது அவர் பரம்பொருளினுடைய பிரபுத்துவத்தையும் கடவுளோட ஒரு இணைப்போடையும் நாம் எப்போவுமே ஒரு பணியாளன் அப்படிங்கிற ஒரு நிலையையும் உணர்ந்து பக்தி அப்படிங்கிற ஒரு நிலையான இணைப்பை தனக்குள்ளே ஏற்படுத்திக்கிறாரு. அப்போது சரியான நோக்கத்தோடையும் நல்ல மனோபாவத்தோடையும் நாம் பயிற்சி செய்யும்போது கடைசியில் அந்த பிரார்த்தனை நிலைங்கிறது நமக்குள்ளே உருவாகுது. இது ஒரு நிரந்தரமான பணிவு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதே நேரத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையையும் ஒரு மென்மையான இதயத்தையும் நமக்குள்ளே உருவாக்குது. இதுவே கடைசியாக தெய்வீகத்தோடு நிரந்தரமாக ஒன்று கலக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறிடுது. அந்த ஒன்று கலந்த நிலையில் நமக்குள்ளே இருக்கிற மனோநிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, மாஸ்டர் ஒருத்தர் தான், வேறு எதுவுமே நமக்குள்ளே இல்லை அப்படிங்கிற ஒரு மனோநிலை நமக்குள்ளே உருவாகுது. இப்படியா பிரார்த்தனையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.